ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே முயற்சி எடுத்து ஆண்டவரே அப்பா பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆண்டவரே வெகு தூரத்திலிருந்து பார்க்கும்படியாக ஜூம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஆண்டவரே பிரயாசம் எடுத்து செய்கிற சகோதரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஒளிப்பதிவானது எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் எப்படி இங்கே அந்த ஆராதனையை ஆண்டவரே பெற்று அனுபவிக்கிறோமோ உம்முடைய பிரசன்னத்தை அதே போல ஆண்டவரே வீடுகளிலேயும் மற்ற இடங்களிலேயும் இன்று கவனித்து எங்களோடு கூட பங்கேற்கிறவர்களையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இசைக்கருவி வாசிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆடியோ சிஸ்டம் ஆண்டவரே நல்ல விதத்தில் ஆண்டவரை செயல்படுத்த கர்த்ததாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ராஜா. இன்றைக்கு எங்க ஆராதனைக்கு புதிதாக வருகிறவர்களை என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இன்றைக்கு கூட ராஜா இந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, ஒரு விடுதலையோடு சமாதானத்தோடு ஒரு நிறைவோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே விடுதலையாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலேயும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்க ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தடையும் இல்லாதபடிக்கு எல்லா விதமான ஒழுங்குகளையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பீராக. இந்த பலிபீடத்தில் ஏறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து நடத்துங்க. இன்றைக்கு ஆராதனை துதி ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ செய்தி கொடுக்கக்கூடிய மகனை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே உடைய பிரசன்னத்தோடு நாங்கள் துவங்கி ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஒருவருடைய சிந்தையாகிலும் சிதறடிக்கப்படாதபடிக்கு எல்லாரும் ஏக சிந்தையோடு ஆண்டவரை உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு இந்த ஆராதனை பங்கேற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மீதியான பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அதோடு கூட இந்த ஆராதனையை ஜூம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எங்களோடு கூட பங்கேற்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். வாழ்வழிக்கும் நம்முடைய தேவன் அவர் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு நாம் ஸ்தோத்தரிப்போம். பாடுவோம், எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிட்டே.
யாருக்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நாம் அமருவோம், வேதம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 வசனங்கள் 1 முதல் 10 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும்.
சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமீன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி முடிந்தது. ஆமீன். Praise the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் பெரிதான கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் நல்ல ஜீவன் சுகம் பலனோடு இங்கே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். 6 மாதங்கள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் சபையிலே கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்புகளினுடைய கூட்டங்களிலே கலந்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட சபையினுடைய பொதுவான அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம், கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு இங்கே வந்திருப்பவர்களும் ஜூம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கேற்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த வாரம் இந்த நாளில் இங்கே நடப்பது போல வருகின்ற வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 8 மணி முதல் 9:30 மணி வரை ஆராதனை நடைபெறும். அது ஒரு நற்கருணை ஆராதனையாக நடைபெறும் என்பதை சபைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயத்தத்தோடு வாங்க, ஜெபத்தோடு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்முடைய சபையினுடைய வார நாட்களிலே நடக்கக்கூடியதான கூட்டங்களுடைய அறிவிப்புகளை அறிவிக்கின்றோம். தினமும் காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரைக்கும் சபையின் சார்பினாலே தினமும் அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வீடுகளிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அந்த நேரங்களிலே உங்களுக்கு இருக்குமே ஆனால் எங்களோடு கூட பங்கு பெறுங்கள். அங்கே ஆராதனை, ஒரு ஜெபம், தேவ செய்தியும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் பங்கேற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களாக. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரை எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் அந்த எழுப்புதல் கூட்டம் நடைபெறும். சரியாக 8 மணி முதல் 9 மணி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறும். தயவு செய்து பங்கேற்கும்படியாக அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த எழுப்புதல் கூட்டமானது தேசத்திலே எங்கேயோ ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக அல்ல. இந்த கூட்டங்களானது ஒரு தனிநபர் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல், நம்ம குடும்பத்தில் எழுப்புதல், சபையில் எழுப்புதல், தேசத்துக்கான எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் பங்கேற்பீர்களால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஐக்கிய ஜெபமும் பெண்கள் ஐக்கிய ஜெபமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டங்களிலே தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமாயானால் அதை நீங்கள் அங்கே தெரிவிக்கும் பொழுது சபையின் மூப்பர்களிடத்திலே அதற்காக விசேஷித்த விதமாக ஜெபித்து அந்த நாட்களிலே அந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. தனித்தனியே ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. தயவு செய்து இந்த கூட்டங்களிலே பங்கேற்கும்படியாக சபையை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்று நடைபெறுகிறது அல்லவா? இந்த ஆராதனையை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக ஒரு ஆயத்த ஜெபத்தை இந்த சனிக்கிழமையிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். சபையார் இதில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 8:30 மணி துவங்கி 9:30க்கெல்லாம் அது முடிஞ்சிடும். அதுக்கு மேலே 10 மணி வரைக்கும் போவோம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது 9:30க்கெல்லாம் முடிஞ்சிடும்.
அதுக்கு தயவு செய்து பங்கேற்கும்படியாக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறுவர் வேதாகம வகுப்பு இங்கே நம்முடைய சபையின் அலுவலகத்திலே சரியாக 8 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அங்கே அனுப்பும்படியாக அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலேயும் கூட நம்ம சபையில் சார்ந்த ஒரு சிலர் பிரயாணத்தினாலே இந்திய தேசத்திற்கு செல்கின்றார்கள். நம்முடைய பாஸ்டர் ஃப்ரெட்டி அவர்களும் சிஸ்டர் ரேச்சல் அவர்களும் இந்திய தேசத்திற்கு செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அதோடு கூட பிரின்ஸ் இம்மானுவேல் அவருடைய ஃபேமிலியும் சகோதரி கீர்த்தி அவருடைய தாயாரும் சகோதரியும் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். கீபோர்டு வாசிக்கக்கூடிய சகோதரர் நவீன் என்பவர், அவரும் இந்த வாரத்திலே அவர் புறப்பட்டு செல்கிறார்கள். இவருடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சகோதரர் தானிஷ் அவர்களும் சகோதரி ஆனி அவர்களும் இந்த வாரத்திலே அவர்களும் இந்த புறப்பட்டு செல்கிறார்கள். கர்த்தருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக அவர் அழைத்து செல்கின்றாரோ கர்த்தர் பாதுகாப்போடும் சுகத்துடனும் கொண்டு வரணும். இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். ஆகவே தயவு செய்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலேயும் கூட நம் மத்தியிலே ருவைஸிலிருந்து சகோதரர் ஜோசப் ராஜன் அவர்களும் அவரோடு கூட சகோதரர் ராபின் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். கயாத்தில் இருந்து சகோதரர் சாமியல் தங்கராஜ் அவர்களும் நம்மோடு கூட கலந்து கொள்கிறார்கள். நீண்ட காலமாக இவர்கள் நம்முடைய அந்த ஜூம் மூலமாக நடைபெறுகிறதான கூட்டங்களிலே தொடர்ந்து பங்கேற்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதோடு கூட இன்றைய நாளிலேயும் கூட புதிதாக நம் மத்தியிலே சகோதரர் டேனியல் என்பவரும் நம்மோடு கூட கலந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அவரையும் சபையின் சார்பிலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுகத்திற்கான ஜெபம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி வைஜந்தி மாலா அவர்களுக்காகவும் சகோதரி ஃப்ளாரி அவர்களுக்காகவும் சாரால் ஜெயக்குமாரி அவர்களுக்காகவும் குணசேகர் அவரின் தாயாருக்காகவும் சகோதரர் முத்துக்குமார் அவருடைய சகோதரன் ராமஜெயம் அவர்களுக்காகவும் பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுக்காகவும் சகோதரன் ஜான் டிட்டோ அவர்களுக்காகவும் ஜெபித்தும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இவருடைய சுகவீனத்திலே ஒரு அற்புதத்தை காணும்படியாக பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்தில் இப்போ இருக்கக்கூடியதான அசாதாரண சூழ்நிலை மாறும்படியாக தேசத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வார நாட்களிலே பிறந்த நாள் காண்கிறவர்களுக்கான ஒரு அறிவிப்பு. சகோதரன் ஜோனத்தான் அவர்கள் 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார். ஷாலினி ஜெஃப்ரி அவர்கள் 29ஆம் தேதி ஜூன் மாதம் அவர்கள் பிறந்த நாட்களை காண்கின்றார்கள். கர்த்தர் இம்மட்டுமாய் இவர்களோடு கூட இருந்து புதிய ஆண்டை காண கர்த்தர் கிருபை செய்தபடியாலே இவர்களை சபையின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம் சபையார் இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளிலேயும் கூட ஆடியோ டீம், வீடியோ மற்றும் மியூசிக், இசை இவர்களுக்கு நம்மோடு கூட நமக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்து. இந்த ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்தோடும் கர்த்தருடைய நடத்துதோடும் நடத்தும்படியாக ஜெபத்தோடு பங்கேற்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் இந்த புதிய நாளை, இந்த புதிய ஆராதனை கலந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கிருபைக்காக, தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்காக நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களும் நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆராதனை நாளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வித்து வருத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய கிருபையால் எங்களை மூடி மறைத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி. இந்த விசேஷித்த ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களுடைய ஆண்டவரை குடும்பத்தையும் ஆண்டவரே அவங்களை நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டுமா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 கோடி கோடை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையில் ஆண்டு நடைபெறுகிற எல்லா விதமான
ஊழியங்களுக்காக உங்களுடைய கரங்களை நாங்கள் வருகிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சண்டே சர்வீஸை கர்த்தாவே இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தாவே உங்களுடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாறு அப்பா உங்களுடைய வல்லமையான காரியங்கள் மகிமையான காரியங்கள் ஆண்டவரே இந்த திருச்சபையில வெளிப்பட்டு கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை இந்த சபையில் நீர் வெளிப்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய போதகர்களை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதகர்களை கர்த்தாவே மட்டுமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அப்பா இந்த திருச்சபை நடத்த வேண்டிய எல்லா வித சூழ்நிலையும் ஆண்டவரே நீர் மகிமையாக பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. அவங்களுடைய குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சண்டே கிளாஸ் பிள்ளை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நீங்கள் கிருபை செய்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அர்லி மார்னிங் ப்ரேயர் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அனுதினம் எங்களுக்கு மன்னாவை கொடுத்து எங்களை ஆண்டவரை ஆசிரித்து வருகிறேன். அதுக்காக உமக்கு நன்றி. இது திருச்சபைக்கு கொடுத்த ஒரு பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்டடி உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரிவைல் ப்ரேயர் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆல்நெட் ப்ரேயர் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மென்ஸ் ப்ரேயர் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமன்ஸ் ப்ரேயர் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் தாமே நீர் செய்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் கேட்குற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தாவே எங்களுக்கு பதில் கொடுத்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். வைஜெயந்தி மாலவை நீங்கள் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி பிளாரி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாரால் ஜெயக்குமார் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குணசேகரன் தாயாருக்கு உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முத்துக்குமாரின் சகோதரர் ஜெயக்குமார் உடைய கரங்களை, ராமஜெயம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் பால்ராஜ் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. இவங்களுடைய சுகவினத்திலேயும் தேவன் உம்முடைய பலன் ஆண்டவரே அப்பா பரிபூர்ணமாய் விளங்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடை என்று இந்த திருச்சபையோடு கூட நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமையை பாய்ந்து சென்ற அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமாறு உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையால் நம்முடைய மூடி மறுத்துக் கொள்ளுமாறு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. விசேஷமாக ஆண்டவரே பிறந்தநாள் காண்கிற ஆண்டவரே ஜோக்கிம் ஜோனத்தமுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையை மட்டுமாக ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுதும் கண்ணின் போல அவர்களை இருந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் ஆண்டவரே இந்த ஒரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். சாலினி ஜெஃப்ரி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய சமூகத்தில் ஆண்டவர் பிறந்த நாளை காணும்படி இந்த மகிழ்ச்சியான நாட்களே ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஒரு வருடத்தை ஆண்டவரை கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே வாதை உன் கூடத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஒருவரை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமனோடு துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்தியாவுக்கு பிரயாணப்பட்டு செல்கிற உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் பிரெடியும் பாஸ்டர் அம்மா ரேச்சலை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறப்பா. இந்த அவங்களுக்கு போகிற பிரயாணத்தை என் தேவன் தாமே உங்களுடைய சமூகங்களுக்கு முன்பாக கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் ஆண்டவரே ஃபின்ஸ் ஜெனிஃபர் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கீர்த்தி மதர் சைலஜா அண்ட் சிஸ்டர் புவனேஸ்வரி நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறப்பா. பிரதர் நவீன் ஆண்டவரே நெக்ஸ்ட் வீக் அவங்க இந்தியா செல்கிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. பிரயாணப்பட்டு செல்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருக்கு எந்த ஒரு கோவிட் பிரச்சனை வராதபடிக்கு ஆண்டவரே ஏர்போர்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளங்கள் வராதபடிக்கு என் தேவன் தாம் அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் சென்று வர நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் அவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இம்மட்டுமாக இந்த திருச்சபை நீர் வளர்த்து அப்பா உங்களுடைய மகிமையான காரியங்கள் செய்வதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு கோடி கோடியாக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னொன்று வேலை இல்லாதவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளை இல்லாதவங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. திருமணம் ஆகாதவங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். டிரைவிங் பண்ணிக்கிறவங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எல்லார் தேவைகளையும் அறிந்து பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளை ஆண்டவரே செய்தி கொடுக்குற நம்முடைய மகனை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சாமியில் தங்கராஜ் அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறப்பா. உச்சி முதல் உள்ளங்கால் வரை மகனை நீங்கள் பலப்படுத்துங்க. திருச்சபைக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை என் தேவன் தாமே நீர் வெளிப்படுத்த வேண்டும். நமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாத படிக்கு உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை ஆண்டவர் உங்களுடைய வல்லமையை தரித்து கொண்டு செல்கிற பிள்ளைகளாக செல்லும்படியாக நீங்கள் ஆண்டவர் இந்த நாளை எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. அன்றைய எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறப்பையால் உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
நாம் யாரும் எழுந்து நின்று இந்த வேளையிலே கொஞ்ச நேரமாய் ஆண்டவர் சமூகத்திலே ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரமாய் ஆண்டவர் சமூகத்திலே நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, மட்டுமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, எத்தனையோ சூழல் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எங்களை மட்டுமாய் வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கருணையா இதுவரை எங்களை கைவிடாமல் காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுமேப்பா எங்களை கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் கூட ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த இந்த அளவில்லாத இந்த கிருபையை இந்த நினைத்து இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை தட்டி பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஆமென். ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போ, விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கருணையா இதுவரை எங்களை கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் துதிப்பதற்கு நீர் எங்களை கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் தூய ஆவியானவராய் வந்திருக்கிறீரே, எங்களுடைய வாழ்க்கையில் துணையாளராய் இருக்கிறீரே, உமக்கு
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே, இன்னுமாய் அவருடைய நாமங்களை சொல்லி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவ பலியா இருந்தீரே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அப்படியாக இந்த வேளையில் ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்று சொல்லி இந்த வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. கைகளை
கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் யெகோவா நிசியா இருந்து எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா சமாவே எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜாவே. எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுகத்தை கொடுக்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையில பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபாவே உமக்கு நன்றி செலுத்துறோம். யெகோவா ரூவாவே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஜெயத்தை எடுப்பதற்காகவே இந்த வேளையிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம் அல்லவா. இந்த வேளையிலே மலைகள் நம்முடைய வாழ்க்கையில விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவருடைய இரக்கம் என்று மாறாததாக இருப்பதற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அழிந்து போனாலும், மலைகள் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமென் ஆண்டவரே. எங்களுக்காகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அழிந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் ஆமென்.
ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை மட்டுமாய் நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ராஜாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் மனிதர்கள் நம்பியிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் கைவிட்டு போவார்கள் ஆண்டவரே. பிரபுக்களை நம்பியிருந்தாலும் அவர்கள் விட்டு போவார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம் தேவனை மாத்திரம் நம்ம நம்பி பிற்றிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஜெயத்தையும் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாம் இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே நான் நம்புவேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி போவேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே என்னை வழி நடத்துவீர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை தேற்றுவதற்கு, எங்களை நடத்துவதற்கு, எங்களை போஷிப்பதற்கு நீர் மாத்திரம் போதும் ராஜாவே. ஆவியானவரே, இந்த வேளையில எங்களோடு நீர் ஆவிக்குரிய மன்னாவை நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மன்னாவை நாங்கள் உண்டு அதன்படியாய் நடக்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசனத்தினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே இருக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் பத்தாது, இன்னும் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இப்போ எங்கே வந்திருக்கீங்க? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் வந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் எல்லாரோட பேர் எனக்கு தெரியும். அவங்க யாரோட மூஞ்சையும் நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ நான் வந்து வயசுலேருந்து நானும் தங்கராஜ் பிரதரும் மற்றும் ராபின் பிரதர் எங்கள் ஒர்ஷிப்பு லீடர் அவரும் சேர்ந்து வந்திருக்காங்க. 3 பேர் வந்து உங்களை சந்திக்கிறதுக்காக வந்தோம். ஆண்டவரோட நாமத்துக்காக நான் மகிமை செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வந்து ஒரு வயசுலேருந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள் அனைவரையும் பார்க்க ஆண்டவர் செய்த கிருபைக்காக நன்றி. ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 10 நரம்பு வீணே இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கா? கை தட்டுங்க கொஞ்சம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 நரம்பு வீணையை கொண்டு வந்தவங்க எல்லாருமே கை தட்டணும். அல்லேலூயா. வேத மதம் சொல்லுது. அல்லேலூயா. மியூசிக் எல்லாம் வாசித்தாங்க, அருமையாக வாசித்தாங்க. உங்களோட டீம் வந்து நல்ல அருமையாக இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாமல் நான் வந்து எப்பொழுதும் ப்ரேயரில் கலந்து கொண்டுகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஐயா கிட்ட கொடுத்துருவோம், செய்தியை கொடுப்பார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6-7 மட்டும் படிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6-7 மட்டும் படிங்க. ஆமாங்க ஐயா, கரெக்டு தான். 6-7 1 ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே கவலை இருக்குது. கவலை இல்லாதவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. எனக்கு கவலையே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நமக்கு கவலையே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நமக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அதனால தான் உங்களை என்ன சொன்னேன், 10 நரம்பு வினையினால் அவரை கை தொட்டி அவரை நம்ம ஆராதிக்கிறவங்களா செய்வோம். ஏன்னா அவர் ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். வல்ல பிதாவே நம்ம பாடினீங்களா? ஆனால் என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏசப்பா எப்போங்க இங்கே வந்திருப்பார்? எப்போ வந்திருப்பார்? ஃபஸ்ட்டு சர்ச்சில் யார்? 2 பேர் 3 பேர் நாமத்தினால ஒன்றாக கூடியிருக்கும்போது வந்திருப்பார். அப்போ யாராவது ஒருத்தவங்க சர்ச்சு ஃபஸ்ட்டு என்டர், செகண்ட் என்டர் ஆனால் 3ஆவதாக யார் வந்திருப்பா? ஏசப்பா நம்மளோட கூட வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால தான் நம்ம அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட வந்து எனக்கு சாட்சி சொல்ல கிருபை செய்ததுக்காக, நேரம் கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரே நிமிடம் கண்களை மூடி நாம் ப்ரேயர் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரமாச்சா. இதோ வல்லவரே, நல்லவரே, இதோ வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, உம்மை சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதுமாக நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா, உமக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் ராஜா. இதோ இந்த அலைன் பட்டணத்தில் உள்ள தகப்பனே அல்லேலியா, இந்த சர்ச்சு அநேக வருடங்களாக நீர் நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதற்காக பிரயாசப்படுகிற எல்லா ஊழியக்காரிகளையும் தகப்பனே அல்லேலியா அல்லேலியா, இந்த சர்ச்சுக்காக வேலை செய்கிற எல்லாரையும் அதை கரத்தில் வைக்கிறோம் ராஜா. அவளை நீர் ஒவ்வொருவரை பேராக நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, இதோ இந்த உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்ற பிரகாரமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆசீர்வதித்து நீரே வழிநடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம இருக்க தங்கராஜாட்ட வசந்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ for giving me an opportunity to meet you and share my love with you. Okay. So இந்த நாளைக்குரிய வசனம் நீங்கள் வாசிக்க கேட்ட சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அதிலே எழுதியிருக்கிற வசனத்தை வாசிக்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போ சங்கீதக்காரன் ஒத்துக்கொள்கிறான், அவன் கர்த்தரை தேடவில்லை. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த சாயங்காலத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவரை தேடுகிற வேளையிலே நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தேடணும். எனக்கு செவி கொடுக்கலையே ஆண்டவர், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியுமாச்சே, தெரிந்த ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறது என்ன என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. நீ கர்த்தரை தேடு, அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்புறம் அவன் தேடினான், அவர் செவி கொடுத்தார். அவனுடைய எல்லா பயமும் அவனுக்கு நீங்களாக போனதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயமில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. சும்மா சொல்லலாம் தைரியமாக, எவ்வளோ பெரிய தைரியசாலியும் பின்னாடி ஒரு உள்ளத்தில் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். சும்மா ஃப்ரண்ட்டில் எல்லா மக்களுக்கு முன்பாக தைரியமாக இருப்பான். தைரியமாக இருக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 6 பேர் 7 பேர் 10 பேர் பின்னாடி இருப்பான். அப்போ தான் அவன் தைரியமாக இருப்பான். ஆனால் அவன் தனிமையில் அவனை போய் பார்த்தீங்கன்னா அவனை போல் ஒரு கோழையான மனுஷன் எவனுமே இல்லை. நாம் கர்த்தரை தேடுகிற வேளையில் அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். செவி கொடுத்து நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இவ்வளவு பெரிய அற்புதமான தேவனை நம்முடைய தேவனாய் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். அதை நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமா நம்ம கூப்பிட்டா கேட்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எப்பொழுதும் இருக்கணும். நான் கூப்பிட்டா கேட்பாரா? நான் கேட்டுன்னு தானே இருக்கிறேன். பட் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன். தேட ஆரம்பித்த போது அவர் செவி கொடுக்க ஆரம்பித்தார். அவர் செவி கொடுத்த போது அவனுடைய எல்லா பயமும் அவனுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டது. 6ஆம் வசனத்திலே
இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். இந்த நாட்களிலே இடுக்கண்களை பார்க்கிறோம், பலவிதமான பயமுறுத்துகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் எப்படி பிழைக்க வேண்டும், எப்படி பிழைக்க முடியும்? இந்த உலகம் பயங்கரமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறதே, என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வரும் வாசிப்பீங்கன்னு சொன்னா அதுல ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், ஆபத்து வரும், ஆபத்து வரும், ஆபத்து வரும். ஆனால் இப்படி இருக்கிற நமக்கு, கர்த்தரையே நம்பி இருக்கிற நமக்கு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படி தேவன் நம்மை இந்த நாட்களிலே ஏவுகிறார், அல்லது நம்மை வழி நடத்துகிறார். நீ தரிசித்து நடத்த வேண்டிய காரியம் அல்ல, நீ விசுவாசித்து நடக்க வேண்டிய நாட்கள் இவைகள். சூழ்ந்திருக்கிற பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். இந்த நியூஸ் அந்த நியூஸ், எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா காலையில் எழுந்தது முதல் பலவித நியூஸுகளை பார்ப்பீங்க. நியூஸே பார்க்காதீங்க. நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை சுத்தமாக கெட்டுரும். மக்களுடைய எந்தெந்த வார்த்தைகளை கேட்கணுமோ அதில் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாத்தையும் கேட்டுறாதீங்க. எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா இந்த காதுக்குள்ள போய் இந்த காதுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் கெட்டுவிடும். நீங்கள் தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? யார் என்ன சொன்னாலும் அது இந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா? உங்களுடைய ஃபவுண்டேஷன் எதுல இருக்குது? இயேசுவின் மேல இருக்குதா? எந்த சூழ்நிலையும் பற்றி கவலை இல்லை. எந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் உங்களுடைய பயத்தையும் உங்கள் இடுக்கத்தையும் மாற்றுவதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இருக்கிறேன் பாவம் கூட அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நம்ம மனுஷர்கள் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நான் கூட இருக்கிறேன் யாராவது சொல்றானா அப்படிதானே புலம்புறோம். யாராவது ஒருத்தர் ஒரு தைரியமா ஒரு வார்த்தை சொல்றாருங்களா? யாராவது என்ன பயம் இல்லாம இருப்பா, உனக்கு எல்லாம் நடக்கும்பான்னு சொல்றாங்களா? ஏன்பா, உனக்கு வேதத்துல வாசிக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாசிப்போம் நீதிமொழிகள் 19:23. நீதிமொழிகள் 19:23. ஒருத்தர் கொஞ்சம் வாசிங்க சத்தமா. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 19:23ங்களா? 23ங்க. என்னதான் பணம் இருக்கட்டும், என்னதான் செல்வம் இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. இந்த திருப்தி தான் இல்லை. இப்போ எல்லாம் இருக்குது, ஒரு திருப்தியிலேயே உள்ள திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது, தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். எந்த ஞானத்தின் ஆரம்பம்? நீங்க எதுல இருந்து வெளியே வரணுமோ அதற்கு உரிய ஞானத்தை கொடுத்து அதுல தான் ஆரம்பிக்கிறார். பயப்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு
அவர் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய எல்லா பயத்திலிருந்து நீங்கள் எப்படி விடுவிக்கப்பட முடியும் என்பதை குறித்ததான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். சோதனை நின்று தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். The two sides of fear. One fear is the fear about the world, fear about men, fear about situation, fear about everything that you see around. ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் மேலேயும் பயம். இந்த சேரில் உட்காந்தா ஐயோ இந்த சேரு தாங்குமா, விழுந்துருவோனா, உடஞ்சிருமா. ரோட்டில் நடந்து போகிற அந்த ஓட்டும் போது அது ஒருவேளை கார் என் மேலே மோதிடுவானா, இது ஒரு பயம். இந்த மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷனுடைய மனம் ஆண்டவர் மேலே திடமாக இருக்குதோ அவனுக்கு இந்த பயத்தில் எந்த பயமும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை ஆட்கொள்ளும் போது அவனுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையும் நான் சமாளிக்க முடியும், எந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன்னா ஐயோ கர்த்தாவே அப்படின்றது இல்லை, அவர் அன்புக்கு பயந்து இருக்கிறது. அவர் அன்பாக இருக்கிறாரே, எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் எனக்காக கொடுத்துட்டாரே, எனக்காக கொடுத்துட்டார். எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பிதாவினிடத்தில் வலது பாரசத்திலே உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் சந்திக்கும் போது பிரதர் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, உங்க ஜெபம் பிரதர்னுவாங்க. அது உண்மையாக சொல்றாங்களான்னு தெரியாது. எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் உங்க ஜெபத்தினால இருக்கிறீங்க. அவரும் ஜெபிச்சிருக்க மாட்டாரு, இவங்களும் அவர் ஜெபம்னு சொல்லுவாங்க. There is one person who is praying for you, that is your Lord Jesus Christ, seated on the right hand side of your Father, pleading for your mercy, pleading for his mercy. Oh, this is my son, this is my daughter, please take care of him. இப்படி நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசுகிற ஆண்டவரை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. இப்படி இந்த வசனங்களை விசுவாசிக்கிறவன், நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனால தைரியமா சொல்ல முடியும். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும், வாசிங்க, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அந்த மனுஷன் தான் சொல்ல முடியும். சரி, ஒருவேளை நீங்க கர்த்தரை தேடாம இருக்கலாம், இப்பொழுது தேட ஆரம்பிங்க. Your transformation starts when you start to search for your Lord. உங்களுடைய வேதாகமத்தின் புத்தகங்களை தூசி தட்டி எடுங்க, அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அந்த வசனங்களை உங்களுக்காக எழுதப்பட்ட செய்தி என்று வாசியுங்கள். உங்களுக்காக எழுதப்பட்ட ஜீவ வார்த்தைகள், உங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள், உங்களை எழுந்து கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று காலையில் எழுந்தவுடன் அதை வாசிக்க ஆரம்பிங்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு தொழுகை நேரத்தை நீங்கள் விசேஷப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோட கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. உண்மைதான், நீங்க பலவிதமான அலுவல்களுக்குள்ள இருக்கிறீங்க, பலவிதமான காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விட்டு ஒரு 10 நிமிடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தனிமையா கொஞ்ச நேரம் இனிமையா ஆண்டவரோடு கூட செலவிட ஆரம்பிங்க. உங்களுடைய தனிமையான இனிமையான நேரங்கள் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஆரம்பிக்கிற நேரமாக காலையில் மாறும். அந்த இனிமையான சமாதானம் உங்களை தேடி வரும். தேட ஆரம்பித்த நேரங்களில் எல்லாம் சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை தேடி எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம்,
உங்களிலிருந்து ஒருவனும் எடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை நான் வைத்திருக்கிறேன், அதை தேடி நாடுங்கள் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானம், நண்பர்களுடைய சமாதானம், உங்களுடைய உறவின் முறையாருடைய சமாதானம், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய சமாதானம் அல்ல. உங்களுக்கு சமாதானம், மெய் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி செய்து கொண்டிருக்கோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரணும், சரி நேரம் கழிச்சு ஒரு இது பண்ண, ஒரு மொனாட்டினஸாக போயிட்டு இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா இது பண்ணணும், இது பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும். அது எவ்வளவு மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்றது தான் அங்கே கொஸ்டின் மார்க். மெனி ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோ நடக்கலாம், ஆனால் ஹவு மச் மீனிங்ஃபுல் இட் இஸ், அது எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உங்களை சேர்க்கிறது என்பதை நம்ம வே பண்ணி பார்க்கணும். சமாதானம், உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2 மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். மனாசே என்ற ஒரு ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமும் 33:12. இவனை போல ஒரு மோசமான ராஜா யாருமே கிடையாதுங்க. ஆமா, வாசிங்க. இதில் முன்னாடி அவருடைய கதையெல்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா அவரை போல ஒரு மோசமான ஒரு ராஜா யாரும் கிடையாது. இஸ்ரவேலை மோசமான ஒரு பாதையிலே அவன் நடத்தி கொண்டு போறான். கர்த்தரை தேடாமல் இருந்தான், ஆனால் அவன் தேட ஆரம்பித்தான். அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, தேடாத இருந்த நேரம், தேடுற நேரம், அதுதான் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டைம். எந்த நேரத்தில் நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் ஒரு விடுதலை. அந்த ராஜா எவ்வளவு மோசமான ராஜா, ஆனா ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான். இவ்வளவு மோசமான ராஜாவையே சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அவ்வளோ கிருபை உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிறது அவர் எவ்வளவு எளிது. ஒன்றே நான் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. நீங்க இனிமேல் கெஞ்சக்கூடாது, கொஞ்சணும் ஆண்டவர் இடத்துல. ஏன் என்று சொன்னால் உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க அவருடைய பிள்ளையாக மாறும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாராவது உங்க பிள்ளைங்க உங்க இடத்துல கெஞ்சுறதை நீங்க விரும்புவீங்களா? நீங்க கெஞ்சுவீங்க உங்க பிள்ளைங்க இடத்துல. அவங்க பண்ற அட்டகாசங்கள் அப்படி இருக்கும். பா கொஞ்சம் கம்முன்னு இருப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்வீங்க. அவர்கள் உங்களிடத்துல கெஞ்சுவதை நீங்க விரும்ப மாட்டீங்க. நீங்க அவங்களிடத்துல அன்பா பேசுவீங்க. உங்களுடைய அன்புள்ள ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததினாலே தன்னை விசுவாசிக்கிற எவனும் அவருடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை சபையின் மக்கள் உணர்ந்து கொள்வதில்லை. நான் ஒரு அடிமை. அடிமை தனத்திலேயே இருக்க விரும்புகிறோம். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் உன்னை ஒப்புரவாக்கி கொள்ள விரும்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்றார், ஒப்புரவாக்குதலை அவர் கடிந்து கொள்ளாமல் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள விரும்புகிறார். ஒப்புரவாக்கி கொள்ளுகிற ஆண்டவரிடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கொள்ளி போக வேண்டியது நம்முடைய கடமை. அவன் தேட ஆரம்பித்த போது அவன் கெஞ்சுதலுக்கு கேட்டு அவனுக்கு இறங்கி அவனை திரும்ப அந்த ராஜ்யபாரத்தில் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிம்சோன், பாவம் செய்த சிம்சோன்
நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் எடுங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் கடைசி வசனங்கள நியாயாதிபதிகள் 16 16 சிம்சோனா 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையை பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலும் மற்றொன்றை தன் இடது கையிலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க. Are you defeated? Are you ashamed? Are you mocked? எங்கன்னு தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிருக்கலாம், ஒருவேளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க திரும்ப உங்க ஸ்தானத்துக்கு வரணும்னு சொன்னா ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. நீயோ உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்திலே உன் தேவனை தேடுகிற நேரத்தை தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். அந்த நேரம் ஒரு ஜெபம் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஒரு டைலாக் பேசுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஒரு உறவின் முறையில் எப்படி அப்பா கிட்ட பேசுறோமோ அது மாதிரி பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேசுகிற நேரங்கள் ஜெபத்தின் நிலைமையை காட்டிலும் ஒரு உன்னதமான நிலைமையில நம்மை கொண்டு போய் வைக்கும். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நீங்க பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்க அந்த ரங்கத்துல எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்களோ அப்போ உங்களை தேவன் வெளிய ரங்கமா உங்களை வெளிப்படுத்துவார். உங்க வேலைத்துறையில வெளிப்படுத்துவார், உங்கள் உறவின் முறையார் மத்தியில வெளிப்படுத்துவார், உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களின் மத்தியில உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். அப்படி காட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உண்மையான நிலைமையில நீங்கள் அந்த ரங்கத்துல தேவனோட நீங்க செலவு பண்ணணும். தனிமையா செலவு பண்ணணும், தனிமையா வாசிக்கணும் பைபிளை, அதை தியானிக்கணும், அதை நேசிக்கணும், அதை உட்கொள்ளணும். அப்படி உட்கொண்டு அதில் மகிழும் போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஏதோ ஒரு வசனம் உங்களுக்கு காலையில பேசுவார் ஆண்டவர், அந்த பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்குரிய மன்னா அந்த காலை வேளையில் நீங்க தான் பொறுக்கி எடுக்கணும். யாரோ உங்களுக்கு பொறுக்கி கொடுக்க மாட்டாங்க. யாரோ கொடுக்கிற வார்த்தையை குறித்து நீங்க தேடி இருக்க வேணாம். உங்களுக்கோடு கூட தேவன் என்ன பேசுறார்? உங்களுடைய டைம், பர்சனல் டைம் வித் காட். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று பார்க்கிறோம். 2 மனிதர்கள் சொன்ன காரியங்கள், அவருடைய நிலைமைகளை நம்ம பார்த்தோம். மனாசே, ஏன் இவங்களை 2 பேரும் எடுத்தனா திடீர்னு ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர், அதனால உங்களை இடத்துல நான் சொல்றேன். மனாசேயும் சிம்சோனும் அவங்கள போல ஒரு டிஃபிட்டட் பர்சன் யாருமே இல்லை. பரிசுத்தம், கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிந்த நிலைமைகள் எதுவுமே இல்லை. அந்த மனிதர்கள் கெஞ்சி ஜெபம் பண்ணின போது அவர்களுடைய ஜெபங்களை கேட்டார். நான் இன்றைக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தரும் நீங்க பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். நான் பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்க. நான் பண்றேன் பாருங்க, அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. தைரியமா சொல்லணும், விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை கேட்க போறார்? சரி, விடுதலை ஆக்கப்பட்டோம். விடுதலை ஆக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? விடுதலை ஆக்கப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லதுப்பா, நான் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர், அப்படியே இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 24:11 வாசிங்க. நீதிமொழிகள் 24:11.
ஆ. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீ விடுவிக்கப்பட்டாய், நாம் விடுவிக்கப்பட்டோம். யாரையாவது விடுவிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் விடுவிக்கலாம். எப்படி விடுவிக்க முடியும்? 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கி. யோவான் ஸ்நானகன் செய்தது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, இவ்வளவு சொன்னார். நம்ம சொல்ற எல்லாருமே உடனே கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஒப்பு கொடுத்தணும் நம்ம நினைக்க முடியாது. ஆனா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கி. ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? நீ விடுவிக்கப்பட்டாய், நான் விடுவிக்கப்பட்டேன், நாம் விடுவிக்கப்பட்டோம். விடுவிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் அநேகம், வழி தெரியாத ஆத்துமாக்கள் அநேகம், வேதனையில தத்தளிக்கிற ஆத்துமாக்கள் அநேகம். உங்களுடைய சிறு சாட்சி இங்க ஏறி இங்க நின்று சொல்லணும்னு இல்லை, இங்க நின்று பிரசங்கிக்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஊழியம் இருக்குமானால் ஒரு நோட் புக் எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் எடுங்க, எழுதுங்க, சைலண்டா சீக்கிரட்டா எழுதுங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி பாருங்க. Pray it for 1 week and ask those person. அந்த மக்களை போய் கேளுங்க, என்னப்பா எப்படி இருக்கிற? அவன் சொல்லுவாங்க. நீங்க உண்மையா ஜெபிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு உண்டாயிருக்கும். அந்த 10 பேர்ல எத்தனை பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியும்னு பாருங்க. அப்புறம் இன்னொரு 10 பேர் எழுதுங்க. ஊழியம் செய்யவே முடியலைங்க பிரதர், என்ன செய்யணும்னு தெரியல பிரதர். ஒரு சிம்பிள் திங், ஒரு நோட் புக் எடுங்க. இந்த டேட்ல இத்தனை பேருக்காக ஜெபம் பண்ண, 1 வீக் இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது? ஆண்டவரே, அவர்கள் தேடும்படி உங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய எல்லா பயத்தையும் இக்கட்டுகளையும் நீக்கி விடுதலையாக்கும் ஆண்டவரே. சிம்பிளா செய்யுங்க. போய் பாருங்க அவங்க கிட்ட என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதி வைங்க. God transform the life of these people. எழுதி வைங்க. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஒரு காரியம், நீங்க ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த மனுஷர்களை தேடி யாராவது போய் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. சவுலை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? சவுலை பார்த்து சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு வெளிச்சம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் மாறினாரு. இந்த எவ்வளவு நிருபங்களை எழுதினார். அந்த நிருபங்கள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினதாக இருக்கிறது. என்னங்க, நான் போய் எப்படிங்க சுவிசேஷத்தை சொல்ல முடியும்னு சொல்றீங்களா? மார்க் 16:15 அதுல 11, 12, 13, 14 அவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்காத சீசர்கள். ஒரு சீசர், இன்னைக்கு சீசர்களுடைய பாடல்களை நாங்க வரும்போது கேட்டுட்டே வந்தோம். ரொம்ப அருமையான காரியங்கள், யூதாஸ் காரியத்தை குறித்து, பிலிப்பை குறித்து, எல்லா சீசர்களை குறித்து அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. மோசஸ் ராஜசேகர் எழுதின பாடல்கள். அவ்வளவு மோசமான சீசர்களை தான் தேவன் அனுப்பினார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அவங்க பிரசங்கித்தாங்க, அற்புதம் நடக்கும். நீங்க அநேகருடைய பயத்தையும் இடுக்கண்களையும் நீக்கும்படியாக பிறந்தவர்கள், நீக்கும்படியாக தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக தேவன் தெரிந்து கொண்டவர்கள். நீங்க தான் செய்யணும். உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை, என் மேல நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல. என்னதான் தேவன் தெரிந்து கொண்டார், என்னைதான் தேவன் அனுப்புகிறார். எஸ்தருடைய காலத்துல யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு தாக்கீது எழுதப்பட்டது. ஆகாஸ்வேரு ராஜா எழுதின தாக்கீதை மாற்றுவதற்காக ஆகாஸ்வேரு சொன்னான், சீக்கிரமா என்னுடைய மோதிரத்தை எடுத்து எந்த தாக்கீது உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டதோ அதே தாக்கீதுக்கு விரோதமாய் நீங்கள் எழுதுங்கள். அதை வேகமான குதிரைகளோடு கூட கோவேரி கழுதைகளிலே ஏற்றி மனிதர்களை அனுப்பி எந்தெந்த இடங்களிலே யூதர்களுக்கு பயமும் நடுக்கமும் காணப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் சொன்னான். எடுத்துட்டு ஓடினான். இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த செய்தியை
சொல்லணும். எப்படி சொல்லணும்ன்றத எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ பாவியே, மனம் திரும்பினா அவன் கோபப்படுவான், நான் பாவி தான் நின்ன அப்படின்னு கேட்பான். சுவிசேஷம் சொல்லி கொடுக்கும்படியாக எனக்கு சொல்லித்தார ஆண்டவரே. how to reach people. அநேகர் பல விதமான காரியங்களை சொல்ல முடியாமல் உள்ளத்திலே வைத்து அழுத்தி கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில சிரிப்பாங்க, ரொம்ப அழகா சிரிப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, வீட்டில் போனா ஓன் அழுவாங்க. அதான் நிலைமை. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும்படியாக நீங்கள் விடுதலையாகி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அவர்களை சந்திக்க ஒரு சரியான மனுஷன், ஒரு சரியான மனுஷி. எப்படி சைலண்டா செய்யலாம் இந்த மாதிரி நிறைய காரியங்களை நீங்க பார்க்கும்போது, பார்க்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியில நீங்க ஏதோ நடக்குது, அவங்களை தூக்கிட்டாங்களே அந்த வேலையிலேருந்து, அவங்க கேன்சர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா, கடன் தொல்லை, கடனுக்கு மேல கடன் 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 கடன், இதை சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம். அமைதலாம் அவங்க காரியத்துக்காக கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3.5 வருஷம் தேவன் வானத்தை அடைத்தார். அவன் திரும்பவும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்ய பண்ணினான். Something happens when the church pray. Something happens when you secretly pray for some people. அவன் எனக்கு விரோதமா இதை செஞ்சான், அவனை அடிங்க ஆண்டவரே. இப்படிதான் இருக்கிறோம். இவன் பாருங்க என்ன திமிரா நடந்துட்டு இருக்கான், இவனை காலி பண்ணிடுங்க, ஓட்டு தள்ளிடுங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அவங்களுக்காக சீக்கிரட்டா நீங்க எப்படி அவங்க மாறணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களா, அது சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஒரு நம்பிக்கை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அரியலூர் வெஸ்லி ஐயா அவர் பாடின பாட்டு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்குவார், நன்றே செய்குவார், அன்றே செய்குவார். இந்த பாட்டை 100 தடவை பாடினார். அவர் ஊருக்கு போகணுமா, எங்கேயோ ஒரு இடத்துல பிரசங்கிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒருத்தர் ஃபோன் வருது, ஐயா அரியலூர் பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம், ஒரு காரை வாங்கிட்டு அந்த காருக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு வேண்டிய காக்கா வந்துருச்சு. ஸோ வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி தேவையோ அதை ஆண்டவரிடத்துல சொல்லி அவருடைய வசனத்தை எடுத்து ஒரு பாடலா நீங்க பாடி நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்களெல்லாம் நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும், நீங்க தொடர்றதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அருமையான செய்தியை கொடுத்த பிரதர் சாமுவேல் தங்கராஜன் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் பிரதர் ஜோசப் ராஜன் ஒரு வார்த்தையில் ஒரு செய்தியை கொடுத்ததற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அவரோடு வந்திருக்கிற ராபின் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வாரத்தில் திருமண நாளையும் பிறந்த நாளை காண்கிறவர்கள் இருந்தால் தயவாக எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஆசீர்வாத பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும்
ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இறுதி ஜெபத்தை பாஸ்டர் சாம் அவர்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்றோம். நம்முடைய சபையின் காரியங்களிலே ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டு ஒரு ஸ்ட்ராங் மெம்பர்ஸாக இருக்கின்றவர் கோவிந்தராஜன். அவர் இந்து மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவர். நம்ம அவரை பார்த்ததே இல்லை, ஆனால் நம்ம ஆன்லைனில் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் இந்த நேரத்தில் நம்ம இடத்துல நம்ம பார்க்கணுன்னு சொல்லி வந்ததற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர் ரோலன்ஸ் அவர்கள் சென்ற வாரத்திலே அங்கே சென்று பார்த்தார். அவர் இப்போது நம்மை காண இங்கே வந்திருக்கிறார். அதே போல் இன்னொரு சகோதரி கூட ஆன்லைனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. சகோதரி பிரிசில்லான்னு நினைக்கிறேன் இல்லையா, பிரிசில்லா. அவங்க இப்போ ஜெர்மனி தேசத்துக்கு போயிட்டாங்க இல்லையா. க்ளோரி அவங்களும் ஆன்லைனில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா மீட்டிங்லேயும் அவங்க கலந்து கொள்வாங்க. அவங்கள நாங்கள் மஸ்கட் போனப்போ அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தோம். லைக் காட் ஹேஸ் கேம் டவுன் டு see us இல்லையா. அதுபோல் அவருடைய குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்மளும் இவர்களை போய் தேடி பார்த்ததுனால மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிறு வேளையிலே உம்முடைய பாதத்திலே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் சாமி. உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்முடைய பாதத்திலே அமரவும், உம்மை பற்றி தியானிக்கவும், உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த இடத்திலே நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லாமற் போனாலும் ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே வந்திருப்பதற்காக, நாங்கள் உம்முடைய பாதத்திலே வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மனங்களிலே நீர் இருந்து வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேகர் யூடியூப் மூலமாகவும் ஜூம் மூலமாகவும் கலந்து கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். இவர்களெல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தும் ஆசீர்வாதம் சாமி. நீர் அவர்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். எத்தனையோ பேர் ஆண்டவரே பலவீனங்களில் கடந்து போயிருக்கலாம், கஷ்டங்களில் இருக்கலாம், துன்பங்களில் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறிகளோடு இருக்கலாம் சாமி. ஆண்டால் எல்லாவற்றையும் மாற்றி போடுகின்ற தேவன், தடைகளை உடைக்கின்ற தேவன், எல்லாருடைய மனதிலும் நீர் இருந்து நான் இருக்கின்றேன், நான் உன்னை பலப்படுத்துகின்றேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று சொல்லி அவர்களை தேற்றும்படியாக உண்மை கரத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். சுகவீனமானவர்களை எல்லாம் உடைய கரத்தில் ஜெபிக்கின்றோம் சாமி. கோவிடால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக
உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் சாமி. கோவிலிருந்து நீர் சுகம் கொடுத்து இங்கே கொண்டு வந்த பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுகவீனமாக இருக்கும்போது உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, சாட்சிகளாய் மாறத்தக்கதாக எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும். எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வாழும்போது எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அபரிதமாய் நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீர் அபரிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் சாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை உங்களுடைய பாதத்தில் வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ளத்தக்கதாக எங்களை தொடும், எங்களை ஆசீர்வதியும் சாமி. எங்களை பலப்படுத்தும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தும் சாமி. ஆண்டவரே, எங்களை நிரம்பி வழிய பண்ணும். வழிந்து ஆண்டவர்களை அநேகருக்கு நாங்கள் சாட்சியாகவும் அநேகர்களுக்கு உதவியாகவும் இருக்கத்தக்கதாக எங்களை உபயோகப்படுத்தும்படியாக உடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். ஜெபிக்க கடமைப்பட்ட யாவற்றையும் உடைய கரத்திலே வைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் எல்லாம் உம்முடைய சமாதானமும் உம்முடைய அன்பும் நிலைத்திருக்க கிருபை செய்யும் சாமி. ஆசீர்வாதங்களால் வழிநடத்தும். யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்துவாராக. அதே நேரத்தில் இந்த நாம் அர்ப்பணித்த காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு சிறிய தொகை உமக்கு காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கின்றோம் சாமி. நீர் இதை தொடும், நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காணிக்கை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் அநேகருக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக, உம்முடைய சுவிசேஷங்களை பலப்படுத்துவதற்காக, உம்முடைய ஆலயங்களை பணிகளை பலப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்கள் யாவற்றையும் அவர்கள் இயக்கங்கள் யாவற்றையும் நீர் நிவர்த்தி செய்யும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி அறிதலோடு இந்த காணிக்கையை படைக்கின்றோம் சாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். Praise be to God. God is with you. God loves you. Go with peace. Amen.